வெல்கம் டு ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர். சாட்டர்டே மார்னிங் நல்லா எழுந்து சூப்பர் ஆகிட்டு ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு நம்ம டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலும் அதுக்கு சூப்பராக கத்திரிக்காய் கொஸ்துவும் பண்ணேன். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா 1/2 டம்ளர் வந்து பைத்தம் பருப்பு குக்கரில் நல்லா 1க்கு 3 அந்த ரேஷியோவில் வந்து ஒரு நல்ல ஒரு 5 சவுண்டை வந்து வச்சிடணுங்க. கத்திரிக்காய் கொஸ்துக்கு பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பையும் இந்த பொங்கல் வேக வைக்கும் போதே வந்து நம்ம வந்து பைத்தம் பருப்பையும் தேவையான அளவுக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக இல்லக்கூடாது, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கூட இருக்கட்டும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ஒரு வாணானில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு தாளிச்சிக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு நல்லா பாயில் ஆகிட்டு வரட்டும். வரும்போது இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல பைத்தம் பருப்பு, அதையும் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் தண்ணி இல்லாமல் மிடில் வச்சு நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கோஸ்து ரெடி ஆகிடுங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பொங்கலும் எவ்வளோ அழகாக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு வாணானில் நல்ல நெய் விட்டுக்கோங்க. அதாவது 1 கரண்டி நெய் விட்டுக்கோங்க. 1 கரண்டி வந்து நம்ம குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பெப்பரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொங்கல் வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து வாணானில் போட்டுக்கோங்க. இந்த பொங்கல் பண்ணும்போது நல்ல ஒரு அடி கனமாக இருக்கிற வானாவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பொங்கலை போட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அதை வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தட் சாதம் கொஞ்சம் தெரியறது எல்லாமே வந்து நல்ல பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ முந்திரி பருப்பும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, பெப்பர் பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு நல்லா இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஆகிட்டு பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா கமகமன் நல்லா ரெடி ஆகிடும். ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நான், என்னோடய குட்டி பையன், அப்புறம் எங்கள் மாமியார் 3 பேரும் ரெடி ஆகிட்டு அழகாக ஆட்டோவில் போகணும். அதுக்கு வந்து எங்கள் ஏரியாலேயே தான். ஸோ அதனால் அழகாக வந்து போயிட்டு அங்கே சூப்பராக வந்து நல்ல ஒரு டின்னரை சாப்பிட்டுட்டு வாபஸ் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தமிழ் நியூ இயர். இன்றைக்கி அவியல், ஒரு குழம்பு, ஒரு சாத்துமது, வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் பச்சடி. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்கார அடிசல் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பரான லன்ச் வந்து சாப்பிட்டோம். அவியலுக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய், பீன்ஸ், கேரட்டு, ஒரே ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சம் கருணக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒன்று போல் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் நல்லா தண்ணி, அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு நல்லா வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு மூடி தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, இது 3த்தையுமே நல்லா வந்து சாஃப்டாக பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாணானில் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுது அதை ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல காய்க்கு, ஸோ அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு காயிலேயே கொஞ்சம் வேகும் போதே உப்பு போட்டிருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சூப்பராக அவியல் ரெடி ஆகிடும். இறக்கிட்டு மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் மேலே விடுங்க. செம்ம எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காவை ஃப்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூசணிக்காவும் சௌச்சவும் போட்டு நல்ல ஒரு குழம்பு வச்சு பண்ணியிருக்கேன். சாத்துமது பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு ரசம் வச்சுருக்கேன். மாங்காவை ஃபஸ்ட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா அது இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டே வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தில் கரைச்சிக்கிட்டு வடிகட்டியும் ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வாணானில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகும் பச்சை மிளகாய் எனக்கு பழுத்துருச்சு. ஸோ பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நல்லா இந்த மாங்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு தேவையான அளவுக்கு வந்து அந்த வெள்ளை தண்ணியையும் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஜாம் மாதிரி இந்த வந்து மாங்காய் பச்சடி வரும். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அக்கார அடிசல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட வீடியோவை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷெல்லாம். அப்புறம் அழகாக வந்து சுவாமிக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா மனசார ப்ரே பண்ண வேண்டியதை
நியூ இயர் அன்றைக்கி, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நல்லா ப்ரே பண்ணி எங்கள் டேவை ரொம்ப அழகாக முடிச்சிட்டோம். ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வருஷப்பருப்பு அன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோங்க. திருவாதிரை வேற, ஸோ அதனால் வழிபட்டால் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட மத்தியானம் வந்து ஒரு கிளம்பினோம். ஒரு 2 o'clock சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பினோம். நல்லா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு வருஷப்பரப்பில் நம்மளுக்கு என்ன வேண்டணுமோ எல்லாத்தையுமே வேண்டிட்டு அழகாக வந்து வந்துட்டோம். உங்களுக்கெலாம் வந்து தமிழ் நியூ இயர் வந்து எப்படி போச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் கொடுங்க. பபாய், டேக் கேர்.